Hi everyone, welcome to the day 18 of the magic practice, the magical to-do list. So இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு to-do list எழுதணும். அது எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு டேக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் டாஸ்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுட்டு அதை நான் பெஸ்ட்டாக அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஒரு டாஸ்க் முடியும் போதும் தேங்க்யூ அப்படி டிக் பண்ணிட்டு அது அப்படியே ஒரு கேம் மாதிரி அப்படியே ஜாலியாக முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஆக்டிவிட்டி. பட் இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த மேஜிக்கல் டு-டூ லிஸ்ட் என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள், குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஒரு பெரிய டாஸ்க்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு இந்த லைஃப்ல இது நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும், இது மாறிடுச்சுன்னா நல்லா இருக்கும், இது முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு பெட்டர், எனக்கு இது ரொம்ப நாளா இது இருந்துட்டே இருக்கு, இது முடிஞ்சிடலாம். ஸோ அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், பட் ஏதோ ஒன்று லாங் பெண்டிங்கா இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதை முடியணுன்றதுக்காகவே நீங்க வந்து உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அதுக்கு சார்ந்த ரிசோர்சஸ் உங்க கையில வரணும். தட் மீன்ஸ் அதுக்கு சார்ந்த மக்கள் உங்களுக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், இல்ல அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையணும், இல்ல சடனா ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கணும், ஏதோ ஒண்ணு நடந்து நீங்க நினைக்கிற அந்த விஷயம் வந்து நடந்துடணும். ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். அப்படி ஏதாவது ஃபியூ திங்ஸை எடுத்து எழுதுங்க. அது ஒரு லிஸ்டா எழுதுங்க. மேபி ஒரு 5 திங்ஸ் ஒரு 10 திங்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல வர்றதெல்லாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா டைம் எடுத்து அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் எடுத்து எழுதுங்க. அந்த 3 திங்ஸை எடுத்துட்டு இமேஜின் பண்ணுங்க, எப்படி இந்த ஒரு பிரச்சனையோ இல்ல இந்த ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்தா கரெக்டா இருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே நடந்துருச்சு, எல்லாம் சார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் டன் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் அந்த ஒரு மொமெண்ட் ரியலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ஒரு மேஜிக் டு டூ லிஸ்ட்டை நீங்க அட்ராக்ட் பண்ண நீங்க வந்து அந்த சொல்யூஷனை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் மோர் த ஃபோக்கஸ் வி ஹேவ் ஆன் த ப்ராப்ளம், நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் பெருசா தெரியும். பட் த மோர் வி ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன், உங்களுக்கு திடீர்னு மேஜிக்கலா எல்லா விஷயங்களுமே அப்படியே டக்குன்னு வந்து அமைஞ்சு முடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பொண்ணோட ஸ்டோரி, இந்த ஆத்தரோட பொண்ணோட ஸ்டோரி சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு நைட் வந்து அவங்க வந்து அவங்களோட வாலெட், அதாவது அந்த ஆத்தரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க டாட்டர் வந்து வாலெட்டை தொலைச்சிட்டாங்க. அந்த வாலெட் எங்கேயோ போயிடுச்சு, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, அந்த வாலெட்டுக்குள்ள வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எல்லா விஷயங்களுமே இருக்கு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா கார்ட்ஸும் இருக்கு. ஆனா அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வைக்கல, ஒரு விசிட்டிங் கார்டோ இல்லை எதுவுமே வைக்கல. ஸோ யாருமே அந்த வாலெட்டை கண்டுபிடிச்சிட்டு இவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸே இல்லாத மாதிரியே இருந்திருக்கு. இவங்க ரொம்ப கவலையா இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறமா வீட்டுல உட்காந்துட்டு விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வாலெட் இப்போ என் கையில இருக்கும், அந்த கையில இருக்கும்போது அதை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், அதுல இருக்க கார்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க டீப்பா விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு நாளெல்லாம் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர் வந்து ஏதோ ஆயிரக்கணக்கான மைல்ஸ் தூரத்துல இருந்து போன் பண்றாரு, அவர்கிட்ட வாலெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அப்புறமா தான் அந்த கதையை கேட்கும் போது அந்த ஃபார்மர் சொல்லியிருக்காரு, இவர் வந்து இவங்க அந்த டாட்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தான் எதுக்கோ வந்திருக்காரு. அப்ப அந்த வாலெட் வந்து அங்க இருந்திருக்கு, அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு யாருன்னு தேடிட்டு இருக்கும் போது அதுல எந்த போன் நம்பருமே இல்லாததுனால ரொம்ப நேரம் அங்க இருந்து அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஊருக்கே போயிட்டாரு, அவர் கிராமத்துக்கே போயிட்டாரு ரொம்ப தூரம். அங்க போனதுக்கு அப்புறமும் அதை மறந்துட்டாரு. பட் திடீர்னு ஒரு டைம்ல வந்து அவருக்கு அது போய் எடுக்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சா மைண்ட்ல. ஏன்னா அந்த டைம்ல தான் இவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல, அந்த கையில எடுத்து வாலெட்டை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபீலிங். அந்த நேரம் அவருக்கு வந்து இந்த வாலெட் எடுத்து நம்ம ஏதோ பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு. அப்ப எடுத்து அவர் திருப்பி யோசிச்சிருக்காரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு. உள்ள நோண்டி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரோட நேம் இருந்திருக்கு. ஒரு பேக் பின்னாடி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு பேர் இருக்கும்ல, ஃபாரின்ல எல்லாம் வந்து சர் நேம், லாஸ்ட் நேம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சர் நேம் இருந்திருக்கு. அந்த நேமை வச்சு இவர் தேடி இருக்காரு, யாரோட இது வந்து லிங்க் ஆகும் அப்படின்னு. ஏதோ ஒரு இதுல வந்து தேடி அந்த போன் டைரக்டரி அப்பெல்லாம் வந்து அப்படி இருக்கும்ல, அப்படிலாம் தேடி அப்படியோ இந்த ஆத்தரோட பொண்ணோட நேமை கண்டுபிடிச்சு, எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணிட்டாரு. இது வந்து எப்படி ஒரு மேஜிக்னா, எப்படி இது நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. லைக் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, நம்ம வந்து இத கொடுத்தே ஆகணும், யாருக்கிட்ட நம்ம கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு. பட் இதே சமயத்துல இங்கே அந்த ஆத்தரோட பொண்ணு வந்து அதை டீப்பா வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைக் அவங்களுக்கு அந்த வாலெட் கையில கிடைக்கணும்னு. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமைஞ்ச டைம்ல லைக் அ மேஜிக் அது வந்து அவங்க கையில கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கலா நடக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு பிலீவ் இட் அண்ட் விஷுவலைஸ் இட், அண்ட் லாஸ்ட்ல அது வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மேஜிக் ப்ராக்டிஸோட டு டூ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 10 பிளெஸிங்ஸ் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார், தேங்க்யூன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்க, எழுதுங்க.
ரெண்டாவது ஒரு ரிட்டர்ன் டு டூ லிஸ்ட் எழுதுங்க. அதுல வந்து எந்த விஷயங்களை நீங்க வந்து பண்ணணும், எதை வந்து சால்வ் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எதை சார்ட் பண்ணணும், அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும்ன்றத நினைங்க. அந்த மேஜிக் டு டூ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயத்தை எடுங்க. ஒன் அட் அ டைமா இமேஜின் பண்ணுங்க. அது உங்களுக்கு நடந்த மாதிரி இமேஜின் பண்ணி கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ் யூஷுவல் நம்மளோட மேஜிக் ராக், அந்த மேஜிக் ராக் எடுத்து கையில வச்சுட்டு தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் இன் த டே சொல்லிட்டு நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு நிம்மதியா தூங்க. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பா முடியாத நிறைய விஷயங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோல பாக்குறேன். Let the magic continue.